நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் எவ்வளவு வேகமா பண்ணிட்டு வராருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவருக்கு கிடைத்த நீங்க குறிப்பிட்டது போல இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது அவருடைய பேச்சு வாயிலாக அவருக்கு அதிகமா கிடைச்சிருக்கிற ஒரு ஃபேக்டரையும் நம்ம கவனிக்கணும். அதுவும் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரு சுறுசுறுப்பாக இயங்குகிறார் என்பதை தாண்டி இன்னைக்கு இவங்களும் யாரு, நாம் தமிழர் கட்சி இருக்குது ஒரு தமிழ் தேசிய கொள்கை. அந்த கொள்கை என்பது எல்லாருக்கும் பொருந்துமா? இது ஒரு முறை. ரெண்டாவது, 2010களில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் எடுத்த முடிவு என்பது வேற. தந்தை பெரியாரை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறார், இன்னைக்கு பெரியாரை நிந்திக்கிறார். அப்ப இது அப்படி ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 5,67,00,000, ஏறத்தாழ 5,70,00,000 வச்சுக்கோங்க. இந்த SIR பாதிப்பு எந்த கட்சிக்கு இருக்குது? 1,05,00,000 பேர் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள் என்றால் சிவப்பிரியன் சார் சொல்றாரு 35 வயசுக்கு கீழேங்கிறாரு. ஆனா தேர்தல் ஆணையம் இந்திய அரசின் கணக்குப்படி 29 வயசுக்கு கீழே இருப்பவர்கள், 18 வயசிலிருந்து 29 வயதுக்குள் இருப்பவர்கள் முறை வாக்கு செலுத்துபவர்கள். அதே நேரத்தில் இளைய தலைமுறையாக இருக்கக்கூடியவர்கள் 18 to 29 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுடைய எண்ணிக்கைங்கிறதே 1.25 கோடி இருக்கு இல்லையா? 1,05,00,000. இந்த 1,05,00,000 அது எப்படி முழுக்க தாவேக்காக்கு மட்டும்தான் போகுமா? அதிமுகவில் இளைஞர்கள் இல்லையா? திமுகவில் இளைஞர்களே இல்லையா? நாம் தமிழர் இல்லையா? சரி, அதை கூட விடுங்க. இதெல்லாம் கட்சிகள் டைவர்ட் ஆகும் இல்லையா? அப்படி இதெல்லாம் கட்சிகள். அந்த 1 கோடி இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 1,05,00,000 இளைஞர்களும் அது என்ன அஜித்துக்கு ரசிகர்களே இல்லையா? தனுஷ்க்கு ரசிகர்கள் இல்லையா? அவங்க எல்லாம் சூர்யாவுக்கு ரசிகர்கள் இல்லையா? அரசியல்ல ஈடுபடல இல்லையா சார்? அது ஒண்ணு நம்ம பார்க்கணும். ஈடுபடல, அதான் சொல்ல வந்தேன். ஈடுபடாதவர்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு இல்லை என்றால் ஈடுபட்டவர் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் போனாரா? அந்த ஈர்ப்பு இருக்கா? இல்ல இல்ல. சரி, நம்ம முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, எப்பவுமே திமுக வர்சஸ் அதிமுக தான் அப்படிங்கறத திமுக தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திமுகவிற்கும் களத்துல ஆதரவு இருக்கிறத பார்க்க முடியுதுன்னு சிவபிரியன் சார் சொல்றதை எப்படி பார்க்கறீங்க? இல்ல, 2 முனை போட்டி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 2 முனை போட்டி தான். நீங்க நினைக்கிற மாதிரி திமுக வர்சஸ் அதிமுக இல்ல. திமுக வர்சஸ் NDA, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் டெல்லிக்குமான போட்டி தான் இந்த தேர்தல். நாங்கள் அதிமுகவை எங்களுக்கு நிகராக கருதவில்லை. ஏன் கருதவில்லை என்றால் அதை நாங்கள் தரம் குறைத்து பேசவில்லை. அதிமுக என்ற கட்சி டெல்லியிடம் சென்று அடகு வைத்து வந்த காரணத்தினால் நாங்கள் அதிமுகவை எங்களுக்கு நிகரான ஒரு கட்சியாக இந்த தேர்தலில் பார்க்கவில்லை. ஏன்னா இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லை, அது பாஜகவின் அடிமை சாசனமாக சென்று விட்டது. தேர்தல் நெருங்க நீங்க பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய இடங்கள்ல பரப்புரை மேற்கொள்றத பார்க்க முடியுது. கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் பண்றாங்க. அப்படிங்கும்போது இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? கிரவுண்ட்ல அப்படிதானே எடுத்துக்கணும். இல்ல, அதிமுக என்ற கட்சி என்பது இப்போதைக்கு பாஜக என்ன சொல்லுதோ அதை தான் மேம் செய்யறாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு சுயநினைவோடு அவங்க சிந்திச்சு ஒரு முயற்சி எடுக்கிறாங்களானா இல்ல. நீங்க ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை கூட டெல்லியில போய் நடத்திட்டு வரீங்க, உங்க ஆபீஸ்ல நடத்த மாட்டீங்க. வைக்கும்போது அந்த ஒப்பந்தம் சைன் ஆகுறது அப்படிங்கிறது ராயபுரம் அலுவலகத்துல வச்சு நடத்தப்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டாங்க. நாங்க தான் தலைமை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தானே வராங்க. அதுக்கான கிளாரிபிகேஷன் இல்ல. நீங்க சைன் ஆவறது மட்டும் ராயப்பேட் ஆபீஸ்ல வச்சா போதாது. பேச்சுவார்த்தை எங்க நடத்தணும்? அண்ணாரிவாளையத்துல திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க முடிவாச்சுன்னே தெரியல. அப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை தள்ளப்படிருங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்போ போயஸ் கார்டன்ல எல்லா கூட்டணி கட்சியும் வந்ததா இல்லையா? அந்த அதிமுக ஏன் இப்ப இல்ல? அதெல்லாம் கடந்து தேர்தல் அறிக்கை வந்தாச்சு, பரப்புரை வந்தாச்சு, தேர்தலுக்கு நாட்கள் அப்படிங்கிறது நெருங்கியாச்சு. இப்ப களம் எப்படி இருக்கு, யார் வாக்குகள் அதிகம் வாங்க போறாங்க, பிரிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். களம் இப்ப எப்படி இருக்கு? நான் களத்துக்கு போயிட்டு இன்றைக்கு காலையில தான் வந்தேன். நேற்றைக்கு ஜோலார்பேட்டை ஒரு தொகுதிக்கு போனோம். அது முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சர் வீரமணியனோட தொகுதி. அவர் போன முறை தோல்வியை தழுவினார். ஆனால் இந்த முறையும் அவருக்கு வாக்களிக்க மக்கள் விரும்பவில்லை. ஏன்னா 10 ஆண்டு காலமாக அவர் செய்த ஊழல், ஒரு மிகப்பெரிய ஊழல் செய்து லஞ்ச ஒழிப்புத்துறையால் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்குது. திமுக நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் ஒரு பெண். முன்னாள் அமைச்சர்களுடைய தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களை திமுக நிறுத்தி இருக்கிறது. அதே அதிமுக பக்கம் போங்க, முன்னாள் அமைச்சர், அதாவது இன்றைய அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் 18 தொகுதியை கூட்டணிக்கு தாரை வார்த்திருக்கிறது அதிமுக. திமுகவின் சிட்டிங் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எதிர்த்து நிற்பதற்கு கூட திராணி இல்லாத இருக்கு. இது ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். இன்னைக்கு நீங்க ஒரு புதிய கட்சி பேரை சொல்றீங்க.
அதாவது ஒரு தேர்தல்லாம் எப்படி இருக்கும், நான் தேர்தலோட ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிடுறேன். 234 தொகுதி வேட்பாளர் இருக்கிறாங்கன்னா 234 தொகுதி வேட்பாளர்களையும் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணும். ஒரு தலைவர் 50 தொகுதியை கூட கம்ப்ளீட் பண்ணாத ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போற ஒரு தலைவரை, ஒரு போட்டிக்கு நிகரா வருவதற்கு கூட தகுதி இல்லாத ஒருவரை நீங்க இவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் என்று சொன்னால் இது வேடிக்கையாக இருக்கிறது. களத்துக்கே வராத ஒரு தலைவரை, ஆனா அவர் வரும்போது அவருக்கான கூட்டமாக இருக்கட்டும், அந்த வரவேற்பு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? இல்ல ஆந்திரா நினைக்கிறேன் சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டம் கிடையாது. இன்னைக்கு சிரஞ்சீவி எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும், அதாவது திரை பிரபலம் என்றால் திரையில பார்த்தவங்க நேர்ல வராங்கன்னு கூட்டம் கூட தான் மேம் செய்யும். அது ஓட்டா மாறாது. அவருடைய அடுத்தடுத்த முடிவுகள் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அது ஓகே. இப்ப தாவேகாவை இப்படி நீங்க சொல்லும்போது நாம் தமிழர் கட்சியை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கு. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பரப்புரை எந்தெந்த இடத்துல மேற்கொள்றாருன்னு அவருடைய அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு நாள்ல அவ்வளவு இடங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்றதை பார்க்க முடியுது. அவருக்கான அந்த வாக்காளர்கள், அதாவது மக்கள் வந்து பேச்சை ஈர்த்து வந்தக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களை பொறுத்தவரையில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நிகராக நாங்கள் போட்டியாக கருதுவது ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. கல்வி நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்க, வரி பங்கீட்டுல நிதியை கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்க. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் அநீதியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு உரிமையா கேட்கிறோம். அவங்களும் என்டிஏ வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் என்டிஏவை தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதல, பொழுதுபோக்குக்கு வராங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர்த்து நாங்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி இவர்களை ஒரு பெரிதாக பொருட்டாக, அதாவது ஒரு உள்ளாட்சி தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி டைரக்டா வந்து நான் தான் சிஎம் ஆக போறேன்னு சொன்னா இது வேடிக்கையா இல்ல? இது என்ன படம் நினைச்சிட்டு இருக்காரு அவரு? படத்துலதான் இவர் டைரக்டா சிஎம் ஆயிடலாம். இது மக்கள், அதாவது திமுக ஆரம்பித்து 18 ஆண்டுகள் தேவைப்பட்டது ஆட்சிக்கு வர. இவர் எடுத்தவனே 2 வருஷத்துல வந்துடலாமா? இல்ல, இப்பவும் அவருக்கான வெற்றி இருக்கு அப்படிங்கறத பத்தி பெரிய அளவுல நம்ம பேசல. என்னன்னா ஓட்டுகளை பிரிக்க போறாரு, சதவீதம் எவ்வளவு வாங்க போறாரு, யாருடைய வாக்குகளை அவர் எடுக்க போறாரு அப்படிங்கிற ஃபேக்டர்னால தான். அததான் நான் சொல்றேன், வாக்குகளை கேட்பதற்கு மக்கள் கிட்ட அணுகணும், மக்கள் கிட்ட பழகணும், மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ரோட்ல இறங்கி வந்து கேட்கணும். முதற்கட்ட ஒண்ணுமே இல்லாத நீங்க வந்து வேன்ல உட்கார்ந்து போயிட்டு டாடா காமிச்சிட்டு போனா ஓட்டு போட்டுருவாங்களா? மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு இதுவா இருக்காங்க. நம்ம பேசுவோம். முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். அக்னி சார் குறுக்கிட்டு விரும்புனீங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அதாவது எங்களுக்கும், அதாவது திமுக சொல்லுவது எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. ஆமா, அப்ப எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டினா தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் இருக்கா? 70 கட்சியில 69 கட்சியில வேணாம் தேர்தல் நிக்காதீங்க, பாவம் திமுக தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு, அப்படி வச்சுக்கலாமா? 2, இப்போ தமிழ்நாட்டுக்கு 3 முறை இந்திய நாட்டினுடைய பிரதமர் பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு. இன்னும் ஒரு வாரத்துல தேர்தலே முடிய போகுது. இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவராக கூடிய ராகுல் காந்தி வருவாரா? நாளைக்கு வரேன் அப்படின்னு வரட்டும். நாடாளுமன்ற தேர்தலில் 8 முறை மோடி வந்தாரு, 8 முறை வந்து 40 தோத்துருக்கீங்க. இருங்க, இப்ப நீங்க பேசுறத பொறுமையா கேட்டேன். நீங்க பேசுற பொய்யையே பொறுமையா கேட்கும்போது நாங்க பேசுற இது உங்களோட செகண்ட் ரவுண்ட். பேசுற நான் குறுக்கிட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நானும் அமைதியா பார்த்தேன். அதுக்கு தான் நான் அமைதியா இருந்தேன். சரியா? இப்ப இவங்களை பொறுத்தளவுல விசிகாவினுடைய தலைவர், நான் இதுக்கு வந்து வருவேன், காட்டுமன்னார் கோயிலில் வருவேன், வந்து நிற்பேன்னாரு. நின்றுட்டு என்னை யாரும் பயமுறுத்தல, என்னை யாரும் இதெல்லாம் மிரட்ட முடியாது, நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் காங்கிரஸ்க்கு கொடுத்தாரு? அண்ணாமலைக்கு ஏன் சீட் கொடுக்கல பிஜேபி? அத கேளுங்க போயிட்டு. ஏன் கொடுக்கல? மிரட்டுறீங்க. உங்களுக்கு டெல்லிக்கு தான போட்டி. அண்ணாமலை ஏன் மிரட்டி? அண்ணாமலைக்கு ஏன் சீட் கொடுக்கல? அத சொல்லுங்க சார். திருமாவளவன் கிட்ட வந்துட்டீங்க. ஏன் நிக்கலன்னு கேட்டா அண்ணாமலைக்கு ஏன் சீட் கொடுக்கல? இதுதான் பொய். ஏன் பொய்? திமுக பேசிட்டு கொடுக்கல. அண்ணாமலை புலம்பறாரு சார், சீட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. நான் அத தான் கேக்குறேன். உட்கட்சி பிரச்சனை போனா நானும் கேக்குறேன். அது ஒரு உட்கட்சி கேக்குற கேளுங்க, இவர பேச பதில நம்ம நீங்க சொல்லலாம். பதில் சொல்லுங்க. அண்ணாமலைக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னா அமித்ஷாட்ட போய் இந்திய நாட்டினுடைய பிரதமர்கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு தான் எல்லாமே டெல்லியே உங்களுக்கு கட்டுப்படுதல. நீங்க டெல்லிக்கு நீங்க சார், நீங்க தலைமை சொல்றேன் நானு. கூட்டணி தலைமை சொல்றீங்களா? பொறுங்க, பேச விடுங்க, பொறுங்க. நீங்க பேசலாம் கேட்டுட்டேன். தமிழ்நாட்டுல 4 அதிகார மையங்கள் இருக்குன்னு சொல்லி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? ஏங்க நான் கேட்கிறேன், திரு சபரீசன் அவர்கள் எந்த பொறுப்பில் பதவியில் இருக்கிறார்? எங்க வந்து பிரச்சாரத்துக்கு வராரு? வெள்ளிவாக்கத்துக்கு வந்தாரு.
சகோதரி செந்தாமரை வந்து மேயர் ஓடி போய் அவங்கள வரவேற்கிறாங்க. என்ன பொறுப்பு இருக்காங்க? இந்த 4 அதிகார மையங்கள்ன்றத தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் சொல்லல, ஏற்கனவே டெல்லி கூட இவங்க தொடர்புல இருக்கிறாங்கன்னு சொல்லி மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் சொன்னாங்களா? அது அந்த டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதையும் அத வந்து அந்த முதல்வர் டிரான்ஸ்லேஷன்ல மிஸ் இதாச்சுன்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டுருக்காங்களா? முதலமைச்சருடைய ட்விட்டர்ல போட்டுருக்கா சகோதரி? இல்ல. அப்போ இவங்க பேசுறது எல்லாம் பொய். ஆனால் வெளியில சொல்லுகிற போது எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. நான் கேட்கிறேன், அப்படி போட்டியில நீங்கள் எதை சாதித்தீர்கள்? 7.5 நடைமுறைப்படுத்தினார். நீங்க ஏதாவது ஒன்ன சாதிச்சோம்னு சொல்லுங்க. ஒரு விஷயத்தை பெண்களுக்கு இலவசமா கொடுத்துட்டோம், நாங்க காலை சிற்றுண்டி ஆரம்பிச்சிட்டோம், இது ஒண்ணுதான் இந்த 5 ஆண்டு கால சாதனையா? 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கு திமுக. ஒண்ணு ரெண்டு கிடையாது. சண்முகம் சொல்றாரு வாக்குறுதிகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்றாரு 98.5% வாக்குறுதி வந்து அவங்களுக்கு செய்யல, அவங்களுக்கு கணக்கு தெரியல, திமுக கணக்கு தெரியலன்னு சொல்றாரு. எது உண்மை?